ஓகேன்பா. இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு 5045 4 wheel drive ஜாண்டியர் எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இப்போ தான் வந்து 555 நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா, அது ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இதில் வந்து ஓட்டி பார்க்கலாம். 5045 பவர் க்ரோ 4 wheel drive ஜஸ்ட் 3. 5050 டீ மட்டும்தான் நல்லாயிருக்கும், 5045 டீலாம் நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. பார்ப்போமே கலப்பைக்கு இழுக்குதா இழுக்கலையான்னு பார்ப்போம். யோ டே கழட்டி விட மாட்ட முடியாது, இந்த கை மாட்ட முடியாது. கொஞ்சம் நேரம் வரட்டும்டா. அவர் எங்கே ஏன் கொஞ்சம் நேரம் வர்றது? இத்தனை நேரம் அவங்க ஊரில் வா. இல்லையா இந்தா பின்னாது துளுத்துல ஒன்றுக்குது மூக்கு தேட்டம், அதை தான் போட்டு வள ஓட்டுவீங்களா? அப்படிங்கிறது பேலருக்கு ஆகும், பேலர் இருக்குது போடுவாங்க. பெரிய பின்னு தான் போடணும், இதெல்லாம் சின்ன பிள்ளை போடக்கூடாது. இதுக்கு எதுக்குங்க எந்தெஞ்சு விடாச்சு சின்னது ஓட்டாலாம் முரட்டுத்தனமாக போட்டுறது, இதெல்லாம் சின்னச்சு. எனதே வளையல, இதெல்லாம் எங்கே போய் வளைய போகுது? கையெல்லாம் கிரீஸ் ஆக்கிட்டு பண்ணிருக்கீங்க. இது என்ன அப்படியே பேனர் போட்டு தான் லாக் ஓப்பன் பண்ணுமா? சுற்றியில் தட்டினா ஓப்பன் ஆகிக்குமா? அதுக்கு என்ன பண்ணால் 2 கம்பி வச்சு வெல்ட் வச்சிடணும் சத்துக்கு. இதெல்லாம் நல்லா லாக் ஆகி போச்சுன்னா எங்கே போய் சுற்றி காசற போகுது? கையை திருப்பி போட்டிருக்குதுங்க. அதுதான் இங்கே வரணும், இது அங்கே போகணும். சரி 2 ஓட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால செட் ஆகுது உங்களுக்கு. ஏமாப்ப கரெக்டு தானே? நம்மளோட சின்னது பெருசாக இருந்தால் அது ஓட்டையில் அது தான் போகணும்னு கணக்கு இருக்கும். ஏய் நெருக்கு நெருக்கணும் இருங்கய்யா. நெருக்கு நெருக்கு நெருக்கு. இப்போ லாக் பண்ணு. பட்டை புதுசாக மாற்றிட்டு போராட்டுக்குது தலைவர், கண்ணை பறிக்குது. டவுசர் எது இருக்குது? ஓகேண்டா போயிட்டு ஃபீல்டு ஓட்டி பார்ப்போம். 45 இழுக்குமா இழுக்காதாங்க. வயல் எங்கே இருக்குது? ஓடு போய் தான் வரணுமா? ஓட்டு ஓட்டு சரி. கீர் ப்ரோ சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸா? அது காலர் இந்த கீர் பாக்ஸ் தானா? கீர் சவுண்டு வர மாதிரி இருக்குது. இல்லை கீர் போடும் போதே சவுண்டு வரால. 2 டைம் அடிச்சு கூட சரியாக வர மாட்டாது. டபுள் கிளச் வச்சுக்கணுமா? 2 டைம் அடிச்சு கூட சரியாக வரும். அது போயிட்டு வந்து சரியாக வரும். நீங்கள் வேற மாட்டேங்க. சரி கூட்டத்தை கொடுத்தாங்க. கீர் ப்ரோவில் சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். 58 கிலோ அந்த கீர் பாக்ஸ் இருக்குது. நல்லாதா? நமக்கு எதுக்கு அது? நமக்கு அது தேவையில்ல. அது 1 2 3 ரிவர்ஸ் அந்த பக்கம் வந்துடும். கீரை போகிறோன்னா அவர் சொல்கிறது கீரை போகிறோன்னா 50 நார்மலாக இது
தான் தென்னந்தோப்பா. அது ஒரு கால் என்ன ஓடி போடுறாரு? ஓட்டினா 2 கால் ஓடி போட்டால் மண்ணு கிடக்கும். ஒரு நாள் ஓட்டி போட்டு தங்கப்பூர் வச்சுட்டு ஒரு நாள் விளையாட்டு ஓட்டியும். இப்படி பிளானு. இதேண்ணா 25 முதல்ல எடுத்துட்டாரா? என்ன மாசுது? இது 6 மாதம் அது கணக்கு போட்டாங்க. இருங்க இறங்கிக்கிறேன். என்ன போட்டு ஆட்டிட்டுருங்க. கலப்பு இந்த வண்டிக்கு ஹெவி. நம்ம ஆம்பு கலப்பையோட இது ஹெவி டைப் மாடல் ப்ரோ. இந்த அச்செல்லாம் பெருசு. ராஜா இருங்க. எந்த பக்கம் ஏன் லூஸு? சரியா இருக்கும். ரொட்டேட்டில் ஓட்டலாம். இது எதுக்கு லூஸ் வரணும்னா டர்னிங் நல்லா திரும்பவும் வச்சுக்காங்களேன். ஈரம் கரெக்டாக இருக்குங்கண்ணா. இந்த ஈரத்துக்கு என்ன ரொட்டேட்டருக்கு ஆகும். தண்ணி கட்டுவீங்களா? தண்ணி கட்டுவோம். இல்லை இருந்தாலும் இதில் முளைக்கிற மாதிரி தண்ணி கட்டினா அமுத்தி விடும் ஜப்புன்னு. அது என்ன கரெக்டு தான். இப்போ அப்படியே செம்பாடாக முளைச்சிச்சுன்னா வண்டி ஃப்ரீயாக தான் போகுது. வண்டி எதுவுமே லோட் ஆகாது, கரெக்டாக தான் போகுது. ஏதோ ஒரு கால் ஓட்டி போட சொல்லிக்கிறாங்களாம். ஈரமாக இருக்குல்ல, அதிகமாக இருக்கு மாதிரில. வேரில் ஏதோ ரொட்டேட்டரில் இதே ஈரத்தில் எங்கேயா தப்ப பூண்டு அடிக்கிறாங்களாம். எப்படி மாப்பிள போகுது வண்டி? ரோட்டரில் தான் ஓட்டுறாரு. ரிவர்ஸ் போகிறது சூப்பராக இருக்கும். டக்குன்னு என்ன இழுத்துக்கலாம். இது ஈரக்காட்டில் நேரத்தில் ஓட்டி போகிறது. அது வெச்சு விட்டு ஓட்டுறது என்ன டீசல் தான் போகும். அச்சு இருக்கு, கலப்பு இருக்காது, உதறவே கூடாது. அப்படி உதறனா கலப்பு சீக்கிரம் ட்ராக் ஆகும். ஸ்மூத்தாக இறங்கணும். லைட்டாக ஒரு பேண்ட் இறக்கி இல்லைன்னா நாங்கள் பார்க்கறதுக்கு வந்தாங்கண்ணா. எப்படி மாப்பிள போகுது? ஏறக்காடாகு ஸ்லிப் எல்லாம் போகுது. ஏறக்காட்டில் என்ன மாப்பிளா ஸ்லிப் எடுக்கும்? ஏன் மாப்பு ஏறமாட்டில் எப்படி ஸ்லிப் எடுக்கும்? கப்புன்னு கத்தி இழுக்குது. இப்போ ஃபுல்லாக இறக்கணும், கொட்டாங்கட்டுது. ஃபுல்லாக இறக்கம் கட்டாங்கட்டுது. இதில் என்னதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ராஜா ஃபஸ்ட்டு ஐபஸில் ஓட்டு. ஏறக்காடு புல்லுகாடு என்ன பண்ணுறாரு?
அது முன்ன கடிச்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல, ஆக்சிடென்ட் பண்ண ஆளு அது கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஐ பச்சா ஓடி ஐ பச்சா நல்லா ஆகும் பாப்போம். ஐ பஸ் ப்ரோ, அதாவது பி பஸ். சரி பி பஸ்டா, பி பஸ் ஓடிச்சு. இது வண்டி நல்லா தான் போகுது. இதுதான் கரெக்டான வேகம். நம்ம சைடு வந்து நம்ம இது ஓட்டுற இந்த வேகம் தான். ஆனால் தென்னை மரத்தில் எல்லாம் வெறும் குட்டானா கட்டுது. ஓகே, நம்ம இந்த 50-45 டீசல் ஆவரேஜ் என்ன டீசல் எடுக்கும் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வண்டிக்காரரு 4 லிட்டர் எடுக்குதுங்கிறாரு, 3.25 to 4 லிட்டர் எடுக்குதுங்கிறாரு. இதோட டீசல் மைலேஜ் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம், ஃபியூச்சரில் நாம் எதாவது எடுக்கிற ஐடியா இருந்தால் அப்போ யோசிப்போம். நல்லா தான் இருக்குது, ஆனால் வண்டியில் எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நமக்கு என்னமோ மகேந்திரா ஓடிபி என்னமோ லைட்டாக கீர் சவுண்டு வர மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதில் இது ஹைட்ரோலிக் கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது, அது வைப்ரேட் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணணும். மற்றபடிக்கு இதில் எதுவும் இல்லை. ஏன்னா எடுத்ததுலேருந்து பேலர் மட்டும்தான் அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாராம், உழவுலாம் ஓட்டலையாம். அதனால் இது உழவு ஓட்டினா டீசல் எவ்வளோ போகும், சேடைக்கு எவ்வளோ போகும், நார்மல் ஃபீல்டுக்கு எவ்வளோ டீசல் போகும் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. சரி, வந்தோம் ஒரு வேலையா. சரி, ஜாண்டியர் 45 HP இருக்குது, ஓட்டலாமா அப்படின்னு கேட்டான் அஜித்து. சரி வாடா ஓட்டி பார்க்கலாம், என்னடா இது இருக்குது அப்படின்னு. அதனால் மாப்பிள்ளை வந்தேன். எப்படி மாப்பிள்ளை இது பி பஸ்டா? இல்லை ரோட்டோட மாற்றிக்காப்லையா? அந்த பி பஸ்க்கு தான் மாப்பிள்ளை நாம் ஓட்டுற வண்டியோட வேகமே. இது ஸ்லோ மாப்பு. லோ டாப் போட்டாருமா. ஓ, அது ரொம்ப வேகம். இல்லை பி பஸ்ட்டு ஓட்ட சொன்னால. ஆமாம், பி பஸ்ட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் ரிவர்ஸ். ஓ, கை சீட்டு அகலம் பண்ணி போட்டாப்புல ஜென்ரலாக. இல்லைம்மாம்மா, இல்லை நீங்கள் பைசன் பை மாதிரி லூஸ் ஃபுல்லாக விட்டிங்கன்னா டயரில் இருக்கும். நம்ம கலப்பையில் இடிக்க அடிக்காது. இது கை சீட்டு அகலம், அதாவது கலப்பையில் அகலம். நான் சொல்ல 2 இன்ச்சு அகலம் பண்ணி போட்டான். நம்மளுது பாரு, அந்த உள்ளாம்பு 2 வருதுல்ல, கை மாற்றம்ல அது ஒட்டினாப்புல இருக்கும். இது பாரு 2 இன்ச்சு வெளியில் இருக்கும் கலப்பு மாற்ற பின்னு. இவர் தான் அப்போ ஜாண்டியர் முசூல் இருந்தார்ல, இன்னும் மாட்டம் வரலையா ஜாண்டியர். இது மொட்டை காட்டில் ஓட்டின இப்படி, இந்த காட்டில் ஓட்டினா இப்படி வாட்டம் வரும். ஒரு குறை காட்டில் 2 காட்டில் விட்டு ஆட்டினா வாட்டம் வரும். ஏன் இப்படி ரிவர்ஸ் போட்டு ஓட்டுறாரு இதில்? இந்த சைடு அப்படி ஓட்டுவாங்க. இல்லை மட்டை ரொம்ப கீழே இருக்குல்ல, நானும் அதனா பாதி மட்டையே புட்டு எடுத்துருவேன். அதில் இப்படி இந்த அளவு தொங்கல் விடவே மாட்டேன், வெட்ட சொல்லுவேன். இவங்கெல்லாம் இப்படியே தொங்க விட்டு அப்படியே ஓட்டுறாங்களே, இது ரொம்ப ஸ்லோவாக மாப்பிள்ள. எப்படி மாமா இருக்குது ரோட்டில் ஓட்டினதுக்கு? ரோட்டில் ஓட்டுனதுலாம் நல்லா தான் இருக்குது. மாதிரி வருமே, கீர் சவுண்டு வருது. அது நீங்கள் கீர் மாற்றவே தேவையில்ல எதுவுமே. அங்கே டாப் போட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டே இருக்கலாம். அது ஓகே, எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் தெரில. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது, நம்மளது மாதிரியே தான் இருக்குது. நம்மளுக்கு மாதிரினா மகேந்திரா மாதிரி தான் இருக்குது. இது என்ன அப்படியே சைலண்டாக போகுது, அது கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் எங்கே போட்டேன்? அது என்னடா மாப்பிள்ள, இருந்தாலும் செடில்கிற ஆப்ஷன் தானே, அது நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அது கொண்டு தானே எடுக்கிறதா இருக்குது. இன்ஜின் வைப்ரேட் கம்மி, மகேந்திரா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வைப்ரேட் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிக்கு டிஸ்டன்ஸ் பெருசாலாம் நான் எதிர்பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்குது, பார்க்க நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு டிரைவ் இந்தளவு ராஜா 2-wheel டிரைவில் ஆப்ரேட் பண்ணு. என்ன லட்சணம்னு பார்க்கலாம். ஸ்லீப் எப்போ எடுக்கணும் பாரு. வீடியோ குறைஞ்சி
இல்லை ஏதாவது எதுவும் சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது தெரியுமா? இல்லை இறக்கும் போதெல்லாம் கல்லுன்னு இறங்கணும். ஜன்னி அந்த மாதிரிலாம் உதறக்கூடாது. இது ஹைட்ரோலிக்னா அட்ஜஸ்ட் பண்ணலையாட்டுது. சரி பேலர் மட்டும் தானே ஓட்டுறாப்புல. எப்படி பேலர் கீழே வைக்கும் போது வைப்ரேட் ஆகாதுக்கு தான் தெரியல. இல்லை அது நான் செஞ்சுங்களா அதனால் தெரியுதுல. இப்படிலாம் உதறவே கூடாது. மேல் ஃபுல்லாக கூட இல்லைம்மா அது உதறாது. ஒரு சென்சிங் ஃபுல்லாக தூக்கிருக்காரு. ஆஹா ஃபுல்லாக தூக்குனாலும் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வச்சினாலும் உதறக்கூடாது. ஸ்மூத்தாக ஏறி ஸ்மூத்தாக இறங்கணும். கரெக்ட் பண்ணணும். எப்படி அது எப்படின்னு சொல்லிவிட்டா எல்லாரும் கற்றுக்குவீங்கள. ஏமா இப்போ சொல்லிவிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும்ல. நாம் வண்டி எடுக்கிறோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம், 4 பேருக்கு சொல்லித்தரோம். எல்லாமே சைடு போல்ட்டு தான் மாப்பிள்ள, ப்ளஞ்சர் தான். அதை அட்ஜஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. சும்மா அது தெரியாதான் நிறைய பேர் போவாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்போ என்னென்னா இப்போ மெக்கானிக் என்ன பண்ணுறாங்க, அவங்க கம்பெனியில் இருக்கிறது அவங்க வேலை செய்யும்போது ஒரு செட்டிங் போட்டு விட்ருவாங்க. எந்த மெக்கானிக்ஸும் ஃபீல்டில் வந்து ஓட்டி பார்த்து கஸ்டமருக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்களா? இல்லை, பட்டறை கொண்டு போய் விட்றாங்க. சரியாக இருக்குது, ஏறு இறங்குது, போயிட்டு வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாள். நாம் என்ன பண்ணுவோம், இங்கேயே பேனர் கொண்டு வந்து 2 சுற்று ஓட்டி போய் செக் பண்ணுவோம். அப்படி செட் பண்ணுற வண்டி செட் ஆகுமா, ஒர்க் ஷாப்பில் செட் பண்ணுற வண்டி செட் ஆகுமா? அதுதான் மேட்ரு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை மாப்பிள்ள. நல்லா தான் மாப்பிள்ள போகுது. ஏன்னா 50 டிஆர் இருந்தால் மட்டும் எப்படி ஓட்டி போடுவேன்? இதே ஆர்பிஎம் வச்சு இதே வேகம் தான் ஓட்ட போகிறோம். இல்லை பெரிய வண்டின்னு சொல்லி இன்னும் 2 ஆர்பிஎம் சேர்த்து ஓட்டுமா? இது 46. இப்போ வரதெல்லாமே 45 வராது, 46 தான் வரும்னு நினைக்கிறேன். பவர் ப்ரோன்ற பேர் வந்தால் தான் 46. சரி பவர் ப்ரோ இல்லாத யார் வச்சுக்கிறா? நம்ம கியர் ப்ரோன்னு வந்துச்சுன்னா அது 45 தான். வெறுங்கி இப்போ கியர் ப்ரோ பவர் ப்ரோன்னு வருது. அது அது 46 ஏபிசி கீர் பாக்ஸ். சரி அந்த கீர் பாக்ஸுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது ஏபிஆர் கீர் பாக்ஸு, அது ஏபிசிஆர் கீர் பாக்ஸு. அதுதான்டா. அதான் மாமா இதில் ஏபிஆர், பி தான் இதுக்கு ஐ, அதுக்கு வந்து சிஐ. இப்போ நமக்கு லோ எம் வச்சிருக்குல்ல, அது மாதிரி கியர் ரேஷியோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது? அதெல்லாம் இப்போ நான் ஓட்டினதே இல்லை. சொன்னேன், பார்த்தேன் யூடியூப்பில், அவ்வளோதான். நம்மளுக்கு எப்படி 605ல் லோ எம் ஹெச்சா, அதுமாரி லோன்றது ஜாண்டியரில் வந்து ஏ, எம்ன்றது பி. இல்லை மாப்பிள்ள, நம்மளுக்கு மகேந்திரா ஹெச்சுங்கிறது சி. அது ஓகே மாப்பிள்ள. நம்மளதில் ஒவ்வொரு கியருக்கும் தனித்தனியாக இன்சிங் மாறும். அதே மாதிரி தான் இதுக்கும் மாறும். ஆனால் இது நான் ஓட்டினது இல்லை ஏபிசி கீர் பாக்ஸை. வேறு ஓட போய் கம்பெனியில் நம்ம கேட்டு ஓட்டி 50 காரத்தில் ஜேடி 70 ஓட்டணும்ல, ஏபிசி கீர் பாக்ஸ் தானே. ஆமாம். பியில் பார்த்தீங்கன்னா இது பி செகண்டில் உழவு ஓட்டிக்கிறோம், ஆம் கலப்பை ஸ்பின் கலப்பலாம். பி ஃபஸ்ட்டில் 5 கலப்பை போட்டுக்கிறோம். சி நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஏன்னா ரோடு வண்டி தான் சி யூஸ் பண்ணுவேன். அது அப்படி அந்த வண்டியே வேண்டாம், தேவை வண்டி அது தேவையே இல்லை. அது தேவையே இல்லை மாப்பு. அந்த சீல வந்து சைட்டில் ஓட்ட முடியாத வண்டி வேணாம். அப்புறம் அதுக்கு அந்த கீர் பஸ் அவ்வளோ பணம் போட்டு எடுக்கணும். கரெக்டு தானே? கீ பஸ்ஸில் உழவு ஓட்டுறதுக்கு செட் ஆனால் பார்க்கலாம், இல்லைனா கீர் ப்ரோ எடுக்கணும். போகுது நல்லா தானே போகுது. ஆனால் ஃப்ரீயாக தான் 14 சைஸ் டயர் இல்லை போயிட்டு ஆகும். கலப்பு ஓரளவுக்கு மட்டமாக விழுவுது. 40 வேணும்னா இப்போயே எத்தனை வண்டி இருக்குது உங்களுக்கு வேணுமா? 51 25 நீங்கள் 5,000 அது வேண்டாம். அது எடுக்கும் போது டீசலுக்கு ஆசைப்படலாம், அது பின்னாடி நமக்கு சொந்தமாயிடும். நல்லா தான் இருக்குது. என்ன ஹைட்ரோலிக் இறக்கும் போது ஓவராக வைப்ரேட் எடுக்குது. எந்த லெவலில் பண்ணாலும் இந்த அளவுக்கு இறக்கும் போத தூக்கி இறக்குறீல்ல, அப்போ உதறக்கூடாது. சின்ன தான் நம்ம தூக்கி இறக்கணும். அப்போ உதற என்ன பண்ணுவோம்? உதறாதுங்க. மகேந்திரோட உனக்கு இப்படியே உதறது, அந்த உதறல் வரக்கூடாது. இப்போ இவன் சைட்டில் ஓடும் போது தூக்கி விட கொடுக்கும் போது லைட்டாக உதறுதா, அது வேறு. நீ ஓரத்தில் சின்ன லெவலில் தூக்கி இறக்கும் போது வந்து உதறாத இறங்கணும், மட்டமாக இறங்கணும், அதுதான் கரெக்டு. அதெல்லாம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு. அது எத்தனை பிளேட் ஒன்று? இந்த வண்டி அது ஒட்டுக்கார தானே வண்டியோட வந்து ரொட்டேட்றது. சரி சரி. இந்த வண்டி ரொட்டேட் ஒட்டுக்கார வண்டி ரொட்டேட்டர் என்ன ரேட்டுக்கு எடுத்தாப்புல? 11 லட்சமா? 10 தாண்டி போயிருச்சு. 10 தாண்டி போயிருச்சு. 980 ரொட்டேட்டர் 120. 980. வண்டி சூப்பராக இருக்கும். வண்டியோட அவ்வளோ இன்னும் சூப்பராக இருக்கும்.
அது இன்னும் பழைய மாடல். இல்லை, ஒரு வருஷம் அவரோட இருக்காங்க. அது ஏன்னா 1000 ஓடி இருக்குமா? 1300 ஓடி. எந்த வித்தியாசம் வராது. நல்லா இருக்குங்க. மைலேஜ் அருமையாக இருக்குங்க. 4 வீலர் டிரைவ் எங்கேஜ் பண்ணுமா 45 ஹெச்பிக்கு உண்டான மைலேஜ் 45 பெஸ்ட்டு போதும். சைக்கிள் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கலாம். மைலேஜ் என்னோட கண்டிப்பாக ஒரு 4 லிட்டர் வரும். அப்புறம் இது எவ்வளோ குடிக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். இது ஒரு பேலர் தான் அதிகமாக உழவு ஓட்டலையாட்டுக்குது. நீ ஓட்டினா தான் உழவா? சவுண்டு மாறும். ஏது இன்ஜின் சவுண்டா கிரவுண்ட் சவுண்டா? இன்ஜின் சவுண்டா. இது ஸ்மூத்தாக இருக்கும். அது தொடர்ந்து கஷ்டம். எல்லாம் மாப்பிள்ளை பார்ப்பான். ஹலோ, ஓகேங்க. இங்கே புதுப்பாளையங்கண்ணா, பைரூஜி புதுப்பாளையங்கண்ணா. புதுப்பாளையம் கரெக்டாக ரோட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டருங்கண்ணா. அந்த ஜேசிபி ஒன்று ரோட்டு மேலே நிற்கும் இல்லைங்கண்ணா. அதுக்கு முன்னாடியே ட்ராக்டர்லாம் நிற்குங்கண்ணா ரோட்டு மேலேயே. மறுபடியும் எங்கே போகிறான்? ஓகேன்பா, இது முடிஞ்சுது. இன்னொரு வயல் இருக்குது, அதை ஓட்டி பார்த்துட்டு அப்படியே நாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு கிளம்பி விடுறோம். போயிருங்களா? உழவுக்கு இந்த காற்று தாங்க இருக்கணும். இதுக்கு மேலே காற்று இருந்தால் ஜம்ப் எடுக்கும். அவர் டைம் நோட் பண்ணுறாரு. ஏறு வேற இருக்குதுல்ல, ஏறு வெயிட்டுகளில் பாக்ஸ் போட்டுருக்குறாங்க உள்ள. கலப்பை தானே, பேலர் மாட்டினா தானே ரங்கராட்டம்லாம் தெரியும். இந்தானே இறங்கிப்பாங்க. அங்கே எதுக்கு ஏறுறீங்க? எழுது எழுது. ஏச்சிட்டீங்களா? ஏச்சிட்டீங்களா? கால் வாக்கு எப்படிங்க? இது வந்து 2 wheel drive நல்லா தானே போகுது. வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. டர்னிங்கும் சூப்பராக கட் ஆகுது. இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது, ஃபேமிலியாக வருது. 2 wheel drive லைட்டாக பேக் வீல் ஸ்லீப்பேஜ் எடுக்குது. 4 wheel drive போட்டால் அந்த ஸ்லீப்பேஜ் எல்லோரும் போகும். 4 wheel drive ஆன் பண்ணுறாரு பாருங்கள், அந்த பேக் வீல் கொஞ்சம் கூட ஸ்லீப்பேஜ் எல்லாம் போகும். இதுதான் 2 wheel driveக்கும் 4 wheel driveக்கும் உள்ள பிக்கப் ரிசல்ட்டு. நம்ம மறக்காமல் நான் கேட்ட மாதிரி மைலேஜ் மட்டும் என்ன வருது பர் ஹவருக்கு மட்டும் சொல்லுங்கள்.
இதை எடுத்தால் எதாவது ஓடுமா, செகண்ட் ஹேண்டு கிடைக்குமா, நல்ல வண்டியாக கிடைக்குமா? மார்க்கெட்டில் எங்கேயுமே செகண்ட் ஹேண்டு கிடையாது. எல்லாருமே ரெஃபர் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 டியை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. 50-45 யாருமே ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதோட காரணம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன் 50 டியை மட்டும் அவ்வளோ தூரம் ரெஃபர் பண்ணுறாங்க, 50-45 ரெஃபரே பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுக்குண்டான காரணம் என்ன? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரோலிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீட்டா ஹைட்ரோலிக் ப்ரோ, ஜேடி ஹைட்ரோலிக் இல்லை, மீட்டா ஹைட்ரோலிக்கு. கொஞ்சம் பேலர் ஓட்டுறதுக்குள்ள நல்லா இருக்குங்கிறாங்க ஜேடியோட. மீட்டா ஹைட்ரோலிக் எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு. ஜேடி ஹைட்ரோலிக்கு. ஆனால் இது வந்து மீட்டா ஹைட்ரோலிக்கு நல்லா தான் இருக்குது. இதை வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பாருங்க, 4 வீல் ஆன் பண்ணிட்டா பேக் வீல் கொஞ்சம் கூட ஸ்லிப்பேஜ் இல்லை, ஃப்ரண்ட் வீலுக்கான ஸ்லிப்பேஜ் இருக்குது. அது வந்து நம்ம போடுற வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டி நல்லாவே லோடு பிடிச்சி ஓரளவு நல்லாவே எடுக்குது. இது போதுமானது லோடிங்க்கு. ஏத்தேடு 13 ஆர்பிஎம் போதும். இன்னும் ஒரு ஆர்பிஎம் கூட சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யா இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் போனால் சரியாக இருக்கும். 14 கால் வச்சா போதும், சரியாக இருக்கும் மாப்பிள்ள. என்ன இது மாதிரி ஓட்டினா டைமிங் ஸ்டார்ட் ஆகிடாது, ஊட்டிகிட்டே இருக்க முடியும். அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்பீடாக தான் வைக்கிறதா இல்லை மாப்பிள்ள, இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் போகணும் மாப்பிள்ள. உனக்கு பார்வைக்கு அப்படி தெரியுது இந்த வண்டிக்கு. அது என்ன ஒரு நாளைக்கு ஃபீட் வச்சு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நல்லா தான் போகுது, ஒன்றும் வந்து லோட் ஆகுது, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியெலாம் ஃப்ரீயாக தான் போகுது. இந்த லோடு எல்லா வண்டியுமே வரும். இந்த லோடு இல்லாத 70 HP வண்டியிலே இந்த லோடு தெரியும். எடுத்து எடுக்குதுப்பா. ஃபஸ்ட்டு சாலுக்கு இந்த அளவுக்கு எடுக்குதுல்ல, கோடு தான் போடும் 2 வீல் டிரைவாக இருந்தால். 2வது சாலுக்கு தான் மண்ணே குமியும். அதான் சொல்கிறேன்ல, ராஜா 555 இதை ஓடிப்பேனா 555 ஓடுறதே மறந்துடுவான். நானே 2 வீல் டிரைவ் ஃபஸ்ட்டு வச்சுருக்கும் போது தெரியல, 4 வீல் டிரைவ்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதை எடுத்து ஓட்டின வாட்டி தானே தெரியுது நம்மள இதோட டெப்த்தை. என்னடா அது இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதான்னு தோணுது. ரிவேர்ஸ் போகிறதுன்னா ஃப்ரண்டில் என்ன வேகம் போதோ அதே வேகம் ரிவேர்ஸில் போகுதுப்பா. அதுதான் பின்னாடி என்ன. இதே லோ தேர்டில் இருந்தால் நம்ம மகேந்திராவாக இருந்தால் பின்னாடி இஞ்சிஞ்சா போவோம். இதை அப்படியே விட்டா பூத்துன்னு கிளம்புது. அந்த பக்கம் 1 2 3 4 பறிக்குது தலை. ஆனால் அது அதே பாரு பேக் வீலில் பறிக்காது. ஃப்ரண்ட் வீலில் பறிக்கிறதுனால பேக் வீலில் ஸ்லீப்பேஜ் எடுக்காது. இதே ஃப்ரண்ட் வீல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேக் வீலை ஸ்லீப் எடுக்கா நல்லாவே ஸ்லீப் எடுக்கும். பாரு அப்படி போக மாட்டான், இதுலேயே தான் வளைஞ்சாலும் கட் பண்ணுறான். மாப்பிள்ளை பிளானிங் பண்ணிவிடாத. மாப்பிள்ளை நாட் மேரீடா, ரிவர்ஸ் தான். செடில் கீர் என்ன தான் மகேந்திராவில் கையில் செடியில் வந்தாலும் மேலே ஸ்டேரிங் கிட்ட செடியில் வந்தாலும் இந்த ஸ்டெடியில் வாட்டம் வராதுன்னு வச்சுக்காத. டக்கு கீர் பேட்டனா, இந்த கீர் பேட்டர்ன் வராது. என்ன கீர்னே தெரியல. ஒரு டைப்பாக இல்லைடா, அது கையில் இப்படி இழக்கிறது சுராஜில் மகேந்திராவிலாம். இந்த கொபோட்டாவிலையும் ஜாண்டியர்லையும் தான் லிவர்லேயே கொடுத்துட்டாங்க கீழேயே. ஜாண்டியர்களுக்குலாம் ஒரு இடத்துக்கு போட்டேன். அதுவும் போகுதில்ல ரிவர்ஸ் சலிச்சன்னு. சோளம் அதிக்கிறாங்களாட்டு. அப்படியே போடணுமா? அப்படியே போடுவார் என்னன்னு தெரியலையே. போயிட்டாருங்க. வருவார். ஓகேன்பா, அவ்வளோதான். இந்த ஒரு சார் சோளத்தை வச்சா நாம் பாட்டில் கிளம்ப வேண்டியது தான். நாங்களும் போயிட்டு எங்கள் வேலையை பார்க்கிறோம்.
வந்ததுக்கு மாப்பிள்ள 2 சைடு வாங்கி ஓட்டி போயிரு மாப்பிள்ள. அதெல்லாம் ஓட்டவே தேவையில்ல மாப்பிள்ள, பார்க்கும் போதே தெரியுது இதெல்லாம் போதும். அருமையான இது. என்ன எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட்டு, கீர் ப்ரோவையும் பவர் ப்ரோவையும் கம்பெனியில் ஒரு நாளைக்கு இப்போ வெறும் கீரில் போட்டு கீர் பேட்டர்ன்லாம் அதை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொரு கீருக்கும் எவ்வளோ என்ன இன்சில் காட்டுது, இதை பார்த்தா தெரியும். என்ன கீர் ப்ரோ குட்டதெல்லாம் விட்டானுங்க, சிங்க்ரோமஸாக விட்டுருக்கூடாது. அதே காலர் ஷிஃப்டாக விட்டுருப்பாங்க. அதுதான் எனக்கு ஆகும். கம்பெனி மேல் நான் வருந்திக்கிறேன். இவ்வளோ இது பண்ணி விட்டாங்க, ஆனால் எதுக்கு அதை அப்படி விட்டாங்க? அவ்வளோதான் நிறுத்துறாரு. சரியா, சோள வைக்கிறதுக்கு வெயிட்டிங். அச்சு மட்டும் சின்ன அச்சியில் போட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஆஞ்சோட அச்சு வளைஞ்சு போயிடுதுன்னு போட்டாங்க எல்லாம். ஏடா தவிடு திங்கிதே. இதே கீர் ப்ரோவாக இருந்தால் போகும்னு நினைக்கிறேன். அது மீடியம் கீரில் வந்துருக்கு. மீடியம் கீரில் வரதுனால அந்த வண்டி போகும்னு நினைக்கிறேன். இது பேர் ஏற்ற இடத்துல நல்லாவே போகுது. நல்லா இதில் தான் வண்டி என்னமோ நம்ம மகேந்திராவில் ஐபஸில் போகிற மாதிரி ஃப்ரீயாக போகுது. அது என்னன்னா அந்தளவுக்கு இன்ஜின் அமுங்குத அமுங்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ அமுங்க கூட அமுங்கலாம். எது என்னமோ உசுறு போய் உசுறு வருது வண்டிக்கு. இதுக்கு ஓட்டி போட்டு 2வது சாலுக்கு நம்மளுக்கு 585 ஃபஸ்ட்டு சாலுக்கே M+ல் I1ல் என்ன போடுது. ஆனால் 50 HP இருந்தால் போகுமா? அதுவும் ஆனால் இப்படி தான் அவனால் உட்காருன்னு நினைக்கிறேன். உட்காரு இதுக்கே பேர் உட்காரு. ஆனந்த் 3 மணி நேரம் 2 வீலர் ஓட்டினேன். உட்காருது டர்னிங் எழுதிச்சுன்னு உட்காருது, அதுதான் பிரச்சனை. ஆனால் டர்னிங்கெல்லாம் வீலு ஃபுல்லாக கட் ஆகுது, வேறு அப்படியே பட்டுக்குது வீலு. அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிறது இல்லை. வீல் டர்னிங் பேர் வண்டி குட்டமாப்பில் வேறு டர்னிங் எப்படி கிடக்குது, கட் ஆகுது. மகேந்திராவெலாம் இன்னும் முன்னாடியே நீ டர்னிங் எடுக்கணும், அப்போ தான் கிட்டையே போய் கட் பண்ணலாம். எனக்கு வரவே மாட்டேங்குது. இதை பாரு எங்கே போய் கட் ஆகிறான்னு பேர் துளி கிட்டையே போய் கட் ஆகுது. ஓட்டி ஓட்டி மகேந்திராவில் முன்னாடியே எடுக்கணும். இது எதனால் இன்ஜின் உட்கார்ற காரணம்னா கிட்ட போய் கட் பண்ணுறதுனால தான் இன்ஜின் உட்காருது. இன்னும் வாட்டை எடுத்து கட் பண்ணால் இன்ஜின் இதுவும் உட்காராத போகும். புரியுதா? போய் டக்குன்னு வீலை ஒடிச்சுட்டின்னா வண்டி திரும்ப முடியாதுல்ல. மகேந்திராவில் அதுக்கு தான் வண்டி நீட்டி கொடுத்துட்டான், வண்டி டர்னிங்கில் உட்காரக்கூடாதுன்னு. ஏன் அந்த ஜாண்டியர் இந்த வேலை செய்யாதுறாங்கதான் தெரியல. ஆனால் எவ்வளோ லோடு போடிச்சாலும் போகவில்லப்பா. அது வேணால் வராது. ஸ்டார்ட் பண்ணும் போது வரப்போக மற்ற டைமில் வர்றதில்ல. ஓகேன்பா, வந்தாச்சு. இந்த வண்டியை ஓட்டி பார்த்தாச்சு. மாப்பிள்ளை ஓட்டி பார்த்துட்டான். ஒன்றும் வித்தியாசம் இல்லை மாப்பிள்ளை, நம்ம நல்லா தான் போகுதுங்கிறான். நம்ம என்ன சொல்கிறது, நல்லா தான் இருக்குதுங்கிறான் ஒரே வார்த்தையில். நிறைகள் குறைகள் கேட்டால் அந்தளவுக்கு இது வெயில் பெரிய வெயில் இல்லை. குறையெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. 2 வீல் டிரைவர் இருந்தால் குறை கண்டுபிடிக்கலாம், போகலாம் அப்படின்னு. இது 4 வீல் டிரைவ் எப்படி போட்டாலும் இழுத்துட்டு போகும். அதனால் இதில் குறை கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஆனால் பி ஃபஸ்ட்டு போடும் போது தான் கொஞ்சம் வண்டி லைட்டாக திணறுது, அதுதான் பிரச்சனை. கீர் ப்ரோவில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கு என்னடா பி ஃபஸ்ட்டு போட்டால் எப்படி இருக்கும், சி ஃபஸ்ட்டு போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதில் ஏ ஃபஸ்ட்டு போட முடியாது, அது கிரிப்ராட்டம் போகும்னு நினைக்கிறேன். அதனால் அது எதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேன்பா, அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டாடா, மிஸ்டர். என்ன ஒரு சுற்று சேர்த்து வருமாப்பில் பார்க்கறதுக்கு, வேறு ஒன்றும் பெருசாக வராது. அவ்வளோதான் முடிஞ்சது. மூளை வேணா மேடு பண்ணி வச்சான்பா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாப்பா, பரம் தூக்கி போடலாம். யா அவ்வளோதான்.
தான் எங்களுக்கு